இன்னைக்கு நம்ம ஷோடைய மெயின் ஸ்டோரிக்குள்ள வந்துட்டோம். தமிழ்நாட்டில் 765 நாட்களாக ஒரு போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து யாருமே இதை பற்றி பெருசாக பேச மாட்டேறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷமா ஒரு பகுதி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்கே ஆந்திராக்கு போயிடுவோம், செத்து போயிடுவோம்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வந்து எந்த ஒரு விஷயமே இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ட்ரெண்டிங்காக போவோம்னு நினைச்சா போகவே மாட்டேது. கூகுளுக்கு போயிட்டு பரந்தூர் ஏர்போர்ட் ட்ரெண்டிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா பரந்தூர் ஏர்போர்ட் டெண்டர் அப்படின்னு ரிசல்ட் வருது. கூகுள் கூட ஒரு போராட்டத்தை மதிக்க மாட்டேதுலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு போராட்டம் தான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், 765 நாட்களுக்கும் மேல வந்து ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நியாயமா இவங்க தான் போன வாரம் பவள விழா கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் இங்க போராட்டம் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் எந்த வித பிரச்சனையுமே இல்லாம தமிழ்நாடு தொழில் ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை வந்து இடம் எடுப்பு அறிவிப்பை வந்து இந்த எல்லா நாளிதழ்களையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லேண்ட் வாங்குற விஷயம் வந்து இப்ப எந்த வித தடையுமே இல்லாம போயிட்டு இருக்கு. சோ உங்களால இந்த மாதிரி விளம்பரம் கூட பார்க்க முடியும். வரவிருக்கிற பரந்தூர் செகண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல வர இருக்கிற பரந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் 20 நிமிஷத்துல இருந்து. விளம்பரம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹானஸ்டா எடுங்க அப்படின்னு தான் நான் ரெக்வஸ்டா சொல்றேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆட் நான் எடுத்திருக்கேன், இப்ப பாருங்க. நம்ம சென்னை பக்கத்துல புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு வில்லா வாங்கணுமா? இன்னுமா வெயிட் பண்றீங்க? பரந்தூர் வாங்க, அள்ளிட்டு போங்க. ஒரு பகுதி மக்கள் 100 நாள், 200 நாள், 300 நாள், 400 நாள், 500 நாள், 600 நாள், 700 நாள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க மக்களே. 786வது நாளாக ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவலையே படாதீங்க, நம்ம அரசாங்கம் எல்லாத்தையும் அழிச்சு நிச்சயமா உங்களுக்காக ஏர்போர்ட் கட்டி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க பண்ண வேண்டியது வழக்கம் போல எதையுமே கண்டுக்காம ஏர்போர்ட் கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எவன் செத்தா நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ், நிச்சயமா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. சோ கூடிய சீக்கிரம் நீங்க அறியாமை ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு நிலம் வாங்குனீங்கன்னா 50% ஆஃபர் உங்களுக்கு ஃப்ரீ. இச்சலுகைகள் வேறெங்கும் கிடைக்காது. செப்டம்பர் 10ஆம் தேதி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து மச்சேந்திரன் IAS அப்படின்ற ஒருத்தர் வந்து பரந்தூர் நீர்நிலைகளை வந்து ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்கன்னா, ஆனா இவங்க இந்த ஆய்வை வந்து வெளியிடுறதுக்கு வந்து டிட்கோ நிறுவனம் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, இந்த வெளியிட வேணான்னு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா டிட்கோ நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலை ஆய்வுகளை வந்து வெளியிட்டா பொருளாதார தாக்கம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீர்நிலை ஆய்வு ரிப்போர்ட்டை வெளியிட்டா பொருளாதார தாக்கம் எப்படி வரும்? அட்லீஸ்ட் வந்து நிலத்தை வந்து ஆய்வு செஞ்ச போது கீழடி பொருட்கள்லாம் இருந்துச்சு, சோ அதை வெளியிட்டா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. இல்லைன்னா ஆர் சுந்தரராஜன் படத்துல பண்ற காமெடி மாதிரி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த போது அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். பட் ஆனா இவங்க சொல்ற காரணம் வந்து ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. சோ அதனால எங்க ரகசிய டீம் வந்து திருப்பி ஹேக் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல இருந்து என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் கட்டிட்டா பரந்தூர்ல இருக்கிற நீர்நிலைகள்லாம் தாக்கு பிடிக்குமா அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து மச்சேந்திரன் IAS வந்து ஒரே ஒரு பதில் தான் கொடுத்திருந்தாங்க, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. உங்களில் பலர் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் பற்றி நிச்சயமாக ஒரு வாட்டியாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த அறிவிச்ச போன வருஷத்துல இருந்தே இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த பரந்தூர் விமான நிலையம் இப்போ வரதுனால 12 ஏரி, 15 குட்டை, 17 குளங்கள், அதுக்கப்புறம் 46 நீர்நிலைகள், 2605 ஏக்கர் சதுப்பு நிலம் வந்து பாதிக்கப்பட போகுது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் வந்து போக போகுது. அது மட்டும் இல்லாமல் நெல்வாய், ஏகனாபுரம், நாகப்பட்டு, மேலேரி போன்ற 4 கிராமங்கள் வந்து முழுமையாக அளிக்கப்படும். 20 கிராமங்கள் கிட்ட வந்து இந்த பாதிப்பு இருக்க போது. சுமார் 1000 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படும். 36,635 மரங்கள் வந்து வெட்டப்படும். இது மட்டும் இல்லாம 130 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இந்த பரந்தூர் ரீஜியன்ல இருக்கான். இதுல வந்து 5 வல்னரபிள் லிஸ்ட், 2 நியர் த்ரெட்டன்ட் லிஸ்ட்ல வேற இருக்கு. இப்போ இந்த விமானம் வந்துச்சுன்னா உங்களுடைய ஹேபிடாட் எல்லாமே முழுசா அழிஞ்சிரும். சோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த விமான நிலையத்துக்கு வந்து பசுமை விமான நிலையம் அப்படின்னு பேர் வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் பாருங்க. இதுக்கு நம்ம பசுமையா எவ்வளவு கேள்விகள் கேட்கணும்னு பாருங்க. என் மனசு ஃபுல்லா அப்படியே பசுமையான எண்ணங்களா வருது. இப்ப முதல்ல இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுனால வர பிரச்சனைகளை விட்டுருங்க. ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொல்ற ரீசன்ஸ் வந்து முதல்ல பாருங்க. சென்னை ஏர்போர்ட்ல மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்ல, டபுள் டக்கர் பிளேன்ஸ்லாம் வந்து இறங்க மாட்டேது, கார்கோ எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ பேசிக்கா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் சரியில்லை, அதனால தான் ஃபாரினர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா வந்து ஹைதராபாத் அதுக்கப்புறம் பெங்களூர் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. சோ இதனால தான் யாருமே சென்னைக்கு வர மாட்டேறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து சென்னைக்கு ஏன் வர மாட்டேறாங்க அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதில் என்னன்னா, சென்னை ஏர்போர்ட் உடைய போர்டுல வந்து சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு எழுதி இருக்கு, சரிங்களா? இதனால தான் யாருமே சென்னைக்கு வர மாட்டேறாங்க. நீங்க ஒருவேளை இந்த பேரை மட்டும் பெங்களூர் ஏர்போர்ட் இல்லைனா ஹைதராபாத் ஏர்போர்ட் மாத்தி வச்சீங்கன்னா நிச்சயமா வர போறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ரெண்டாவது அவங்க சொல்ற இருக்கிறதுலே முக்கியமான விஷயம்னா, சரக்கு போக்குவரத்து வந்து இல்ல, சரக்கு போக்குவரத்து அதிகப்படுத்த முடியல, சரக்கு வர மாட்டேது, போக மாட்டேது, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் போதுமான சரக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு.
பாக்குறீங்களா? இன்னமும் நீங்க சரக்குக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. பரந்தூர் விமான நிலையம் ஏன் வரக்கூடாதுன்னா, பரந்தூர் நீர்நிலை இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. காவேரி பாக்கம்ல வர உபரி நீர் திரும்பத்தூர் வழியா செம்பரம்பாக்கம் ஏரியில சேர்ந்து சென்னைக்கு வரதா சொல்லப்படுது. இந்த சதுப்பு நிலத்துல இருந்து வர தண்ணீர் தான் செம்பரம்பாக்கம்ல ஒன் ஆஃப் த சோர்சஸா தண்ணி வரதுல பரந்தூர்ல இருந்து வர தண்ணி சோர்ஸும் ஒரு முக்கியமான சோர்ஸா பார்க்கப்படுது. ஒரு ஆய்வின்படி 2030லயே சென்னையில இருக்கிற 60% ஏரியாக்கள்ல நிலத்தடி நீர் காலியாயிடும் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸையும் நம்ம அழிச்சிட்டு வந்துட்டா அப்புறம் வந்து நிலத்தடி நீரும் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்றாங்க. அதுவும் இந்த பரந்தூர் சதுப்பு நிலம் எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா புயல் வெள்ளம்லாம் வரும்போது சென்னையே முழுசா முழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா. பூவுலகின் நண்பர்கள் சொல்றதுபடி பார்த்தா வெள்ளம் இதெல்லாம் வந்துச்சுன்னா சென்னையே ஒரு தீவு மாதிரி ஆயிடுமா. அதுக்கப்புறம் கற்ற ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்னு வைக்க முடியாது, கைலாச ஏர்போர்ட் அப்படின்னு தான் வைக்கணும். 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அப்ப டிஆர் பாலு அவர்கள் பரந்தூருக்கு வந்திருந்தாராம். வந்துட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வரவிடாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்துறாங்க அங்க வந்து. ஆனா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அங்க வரவும் இல்லையா, அதை பத்தி எதுவுமே பேசினதும் இல்லையா. சோ பிரச்சாரத்தப்ப டிஆர் பாலு பண்ணதுல இதுதான் இருக்கிறதுலே மோசமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அது உண்மையான நியூஸ். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது ஸ்டாலினுக்கு வீட்டுல பணம் கொடுப்பாங்களாம். அந்த பணத்துல பாதி வந்து டிஆர் பாலு எடுத்து போறான். அது மட்டும் இல்லாம மேடையில எல்லாம் ஏறும்போது ஸ்டாலினுக்கு வந்து பொன்னாடை போட்டுவாங்களாம். அது ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொன்னாடையை எடுத்துட்டு டிஆர் பாலு எடுத்துட்டு வருவான். ஸ்டாலின் வந்து எதுக்கு நீங்க இந்த பொன்னாடைகளை எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்கும்போது அடுத்த நாள் அதெல்லாம் வச்சு சட்டையா தைச்சிட்டு வருவாராம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் போட்டிருக்கிற சட்டையை அவர் எடுத்துட்டு போகாம இருந்தாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இது பரந்தூர் போராட்டம் வந்து ஏன் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுல டிட்கோ நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பரந்தூர் நிலத்தை வந்து முதல்ல நீர்நிலைகளுக்காக ஆய்வு செஞ்ச போது 26.5 விழுக்காடு வந்து ஃபுல்லா நீர்நிலைகள் இருக்கு அப்படின்ற ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ரிப்போர்ட்டை பார்த்த மக்கள் வந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா வந்து ஒரு இடத்துல 20% மேல நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்க வந்து ஏர்போர்ட் கட்ட முடியாது அப்படின்றதுனால இவங்க இதை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ இது அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மே மாசம் வந்து திருப்பி வந்து ட்ரோன் எல்லாம் வச்சு அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. மே மாசம் வறண்ட வானிலை இருக்கிற டைம் இதுல வந்து இப்ப திருப்பி எழுதி 6% தான் நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு வீடியோல வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து 1ஆம் தேதி செக் பண்றதுக்கும் 31ஆம் தேதி செக் பண்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இத்தனைக்கும் ஏர்போர்ட் வருது அப்படின்ற காரணத்தால அந்த பகுதி மக்கள்லாம் விவசாயம் பண்ணக்கூடாதுன்றதுனால பாலாறுல இருந்து வர தண்ணியை வந்து இவங்க நிறுத்திருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற ஒச்சேரி டேம் வழியா தண்ணி வந்து அங்க வருமா, ஆனா அது வந்து இப்ப தடுத்து நிறுத்துறாங்க. தண்ணி திறந்து விடலன்னா நிலத்தை வித்துருவாங்க, விவசாயம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல என்ன கோவம்னா, இந்த தண்ணியை மட்டும் சுலபமா நிறுத்திடுறாங்க, இந்த தண்ணியை மட்டும் நிறுத்தவே மாட்டேறாங்க, அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் மூணாவது முக்கியமா அவங்க பண்ண விஷயம் என்னன்னா, டிபிசி அரசு நெல் கொள்முதல் நிலையம் வந்து அந்த ஏரியால இருந்துச்சு, ஆனா அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஏன் காரணம்னா, இங்க இவ்வளவு பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு நெல் கொள்முதல் வந்து இங்க நடக்குதுன்னு தெரிஞ்சா ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற காரணத்தினால இப்ப இதை எடுத்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் எப்படிதான் நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல அரிசி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஃபிளைட்ல போற ஒருத்தவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்னா ஃபிளைட்ல கொடுக்குற சாதம் அந்த லட்சணத்துல இருக்கும், உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பிரச்சனைகள் பண்றதை தாண்டி அங்க வந்து போலீஸ் வந்து அளவுக்கு அதிகமா குவிக்கிறது, உள்ள யாரும் வெளியே போகணும்னாலும் பிரச்சனை பண்றது, பத்திரிகையாளர்கள் கூட உள்ள ஃப்ரீயா போயிட்டு வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்க இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் போனாலும் அமைச்சர்கள்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, 3.5 டைம்ஸ் வந்து அதிகமா பணம் கொடுக்குறோம் அந்த பகுதி நிலத்துக்கு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யாருமே பெரிய பெரிய அளவுல எல்லாம் ஏக்கர் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றவங்கல்ல, 50 சென்ட் அந்த மாதிரி சின்ன ஏக்கர் கணக்குல தான் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இதுக்கு வந்து 3.5 டைம்ஸ் அவங்க வந்து பணம் கொடுத்துட்டாலும் இப்ப இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறது அப்படின்றதுனால ரேட் எல்லாமே சுத்தி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அவங்க பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு நிலத்தையுமே வந்து வாங்க முடியாது. இப்ப இத்தனைக்கும் வந்து நம்ம வேற இப்போ ஒரு ஆட் எடுத்திருக்கோம். சோ இந்த ஆடை பார்த்து இன்னொரு 1000 பேர் அந்த இடத்துல நிலம் வாங்குவாங்க. சோ எப்படி அந்த மக்கள்லாம் வந்து இந்த பணத்துக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு நிலம் வாங்க முடியும்? அப்படியே இன்னொரு நிலம் வாங்கினாலும் அந்த இடத்துல இங்க இருக்கிற மாதிரி இவ்வளவு ஒரு நீர்நிலைகள்லாம் அங்க இருக்குமா அப்படின்றது வந்து சுத்தமா தெரியல. அதுவும் பூவுலகின் நண்பர்கள் சொல்ற ஆய்வின்படி இந்த ஒரு இடத்தை மட்டும் அழிச்சிட்டாங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற 22,000 ஏக்கர்லயும் விவசாய நிலத்துக்கு வந்து தண்ணி வந்து வரது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன்ஸ் ஏன் இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு. மேலும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இதுல இருக்கிற ஏர்போர்ட்லாம் வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு 20,000 கோடி செலவு பண்ணி புது ஏர்போர்ட் தான் கட்டி ஆகணுமா அப்படின்ற ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம போன வீடியோல வந்து சொன்ன மாதிரி சென்னைக்கு ஏன் மக்கள் ஃபாரினர்ஸ் வர மாட்டேங்கிறாங்கன்னா, இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு சீலிங் வந்து 70 வாட்டி உடஞ்சு விழுந்திருக்கு. பேசிக்கா ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணி ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டினா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இது இல்லாம நீங்க வந்து 20,000 கோடி செலவு பண்ணி ஒரு புது ஏர்போர்ட் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கட்டினாலும் ஏன் வந்து இவ்வளவு விவசாய நிலம் காலி பண்ணி, இவ்வளவு நீர்நிலைகள் காலி பண்ணி, சதுப்பு நிலம் எல்லாமே போயிட்டு இதுக்கு அப்புறம் தான் ஒரு ஏர்போர்ட் கட்டணுமா? எனக்கு தெரியும், நான் சொன்னா இது நிச்சயமா எந்த அரசாங்க காதுகளுக்கும் போய் விழ போறது இல்லை, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஏஐ வீடியோ வச்செல்லாம் கூட எடுத்திருக்காங்க, கலைஞர் அவர்கள் பேசி ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய ஸ்டைல்லேயே வந்து அவங்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து கலைஞர் அவர்களே வந்து இந்த திட்டத்தை வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஏஐ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க, பாருங்க. தமிழர்களே
நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாய் தான் மிதப்பேன். பரந்தூர் விமான திட்டத்தின்படி 12 ஏரி, 15 குட்டைகள், 17 குளங்கள், 46 நீர்நிலைகள், 2605 ஏக்கர் சதுப்பு நிலம் காலியாக போகுது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள், ஏகனாபுரம், நெல்வாய், நாகப்பட்டு, மேலேரி போன்ற 4 கிராமங்கள் முழுமையாக அழிக்கப்படும். 20 கிராமங்கள் பாதிக்கப்படும். 40,000 மரங்கள் வெட்டப்படும். 130 பறவை வகைகள் அழிக்கப்படும். இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர பரந்தூர் பசுமை விமான நிலையத்தை நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். இது இயற்கைக்கு எதிரானது. இது கூடிய சீக்கிரம் நிற்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.